குலதெய்வங்களுக்கு ஜெய், குலகுருவுக்கு ஜெய், ஜெகத்குருவுக்கு ஜெய், ஆதிகுருவுக்கு ஜெய், ஆன்மீக குருவுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. நாம் இந்த பதிவில் பார்க்க போவது இலங்கை வாழ் தமிழர்களுக்கு முழு சுதந்திரம் கிட்டிட என்ன வழிவகைகளை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றியதாகும். சுயநலமிக்க சிங்களர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அதற்கு உண்டான பணிகளை மத்திய மாநில அரசுகள் துரிதமாக செயல்படுத்த வேண்டும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஈடுபட்டவர் என்று சொல்லி அவர்களெல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டு சிறையில் இருந்த காலகட்டத்திலேயே இலங்கையில் காங்கிரஸ் கட்சியார் தலைமையில் நடந்த காங்கிரஸ் அரசு இந்திய இராணுவத்தை இலங்கை மண்ணிற்குள் அனுப்பி கொத்து கொத்தாக அப்பாவி தமிழர்களை கொலை செய்துள்ளார்கள். இதற்கெல்லாம் காரணம் யார் என்பது காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி, அந்த அமைச்சரவையில் இருந்த பிரதம மந்திரிகள் இவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான வேலையை செய்ய வேண்டும். இதை நிச்சயம் செய்ய வேண்டும். அதேபோல் அன்றைய காலகட்டத்தில் இராணுவ பொறுப்பில் இருந்த இராணுவ அதிகாரிகள் யார் யார் என்பதை கேட்டு அவர்கள் மேலும் வழக்கு தொடுத்து விசாரணைகள் நடத்தி உண்மை நிலைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும். தண்டனை என்பது குற்றவாளிகளுக்கு உண்டான விஷயம். நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தால் காங்கிரஸ் அரசு விடுதலை புலிகளை கொன்று குவிக்கவில்லை, தனது சுயநலப் போக்கிற்காகத்தான் கொன்று குவித்தன. இதற்கு இலங்கை அரசுக்கு துணையாகவும் நின்று சுயநலப் போக்கை துரிதமாக கடைபிடித்தனர். இலங்கை சிங்களர் அரசும் கொடூரமானது, காங்கிரஸ் ஆட்சியும் கொடூரமான ஆட்சி. சரித்திரத்தில் நிகழாத ஒரு நிகழ்வை இந்தியாவுக்குள் நிகழ்த்தி உள்ளார்கள். இந்த உண்மையை இந்திய மக்கள் இன்னும் சரிவர புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அசால்ட்டாக வாழ்கிறீர்கள். இது எதிர்காலத்தில் இன்னும் பல நிலைகளை கொண்டு வந்துவிடும். நமது தேசத்திற்கு இழிவான செயல்களை கொண்டு வந்துவிடும். இந்த உண்மையை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இலங்கை தமிழர்கள் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்திலும் முகாம் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் அனைவரையும் மத்திய அரசு கலந்து பேசி அவர்களுக்கு இலங்கையில் சொந்தமான நிலங்கள் எங்கெங்கு உள்ளது அங்கு சென்று நீங்கள் குடியமருங்கள் என்று உத்தரவிட்டு மீண்டும் அவர்களை அவர்களின் தாய்நாட்டிற்குள் அனுப்ப வேண்டும். இதை மத்திய அரசு துரிதமாக செயல்பட வேண்டும். இதற்கு ஐநா சபையும் ஒத்துழைப்பு கொடுத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும். இந்த முடிவை விரைந்து செயல்பட வேண்டும். ஏன் அவர்களுக்காக சொந்த பூமி அங்கு இருக்கப்படும் பொழுது அவர்கள் அகதிகளாக இங்கு வாழ வேண்டும்? அவர்களுக்கு என்ன கட்டாயம் உள்ளது? அவர்கள் உரிமையை ஏன் பறித்து வைத்துள்ளீர்கள்? இந்த உண்மையெல்லாம் மத்திய மாநில அரசுகளும் ஐநா சபையும் உலக நாட்டு தலைவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதன் வாழும் காலம் கொஞ்சம்தான். அந்த வாழும் காலத்தில் அவர்களின் சந்ததிக்கு உண்டான செயல்நிலைகளை அவர்கள் சிறப்பாக செய்து கொடுப்பதற்கு உண்டான வேலைகளுக்கு உதவ வேண்டும். இலங்கையில் ஏராளமான சொத்துக்களை விட்டு தான் இங்கு அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கை தமிழ் மக்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். உலக நாட்டில் உள்ள தமிழர் அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் உங்கள் தாய் மண்ணிற்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் நாடு உங்களுக்கு கிட்டும். தலைமறைவாக எவரும் வாழாதீர்கள். உங்கள் வழக்கு இருந்தாலும் நீங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் கூட ஆஜராகி உங்கள் நாட்டிற்கு வருவதற்கு உண்டான துணிவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்று காங்கிரஸ் அரசு அசால்ட்டாக சிங்களருக்கு ஆதரவு அளித்து தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்துள்ளார்கள். அதையே இன்னொரு மாற்று அரசான நமது பிஜேபி அரசையே எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு உண்டான உரிமைகள் அனைத்தையும் முறையாக வழங்க சொல்லி சிங்கள அரசுக்கு உத்தரவிட வேண்டும். அந்த உத்தரவை சிங்கள அரசு ஏற்று செயல்படவில்லை என்றால் அந்த சிங்கள அரசு மேல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய அரசு, காங்கிரஸ் அரசு இராணுவத்தை உள்ளே கொண்டு சென்று
அப்பாவி தமிழர்களை கொல்வதற்கு சட்ட உரிமை இருக்கப்படும் பொழுது தமிழ் மக்களை மீண்டும் அந்த மண்ணில் அமர்த்தி அவர்களுக்கு சுயமரியாதையான வாழ்க்கை கொடுப்பதற்கு உண்டான சட்ட விதிகள் மத்திய அரசிடம் இல்லையா? பிஜேபி அரசு அதை செய்து தர வேண்டும், நிச்சயம் செய்து தரும் என்று நம்பிக்கையோடு ஈழத்தமிழர்களும் இருக்கிறார்கள், தமிழக மக்களும் இருக்கிறார்கள், மற்ற மாநில மக்களும் இதை எதிர்பார்க்கிறார்கள். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு வெளியில் உள்ள அனைத்து ஈழத்தமிழர்களையும் அவரவர் தாய் மண்ணுக்குள் அமர்ந்து அவர்கள் வாழ்வை மறுசீரமைப்பு செய்து அவர்கள் உயர்வுக்கு உண்டான உதவிகளை செய்ய வேண்டும். இன்று சிங்கள அரசு பாருங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. சீனாக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, துரோகி. சிங்கள அரசுக்காரன் இந்தியாவுக்கு நட்பு நாடு போல நடிக்கிறாங்களே தவிர அவங்க உண்மையான விசுவாசிகள் அல்ல. சீன அரசை அங்கே கொண்டு வந்து நிலைநிறுத்துறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் அவங்க துரிதமாக மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை மத்திய அரசும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கடும் உத்தரவுலாம் விட்டு அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. காலப்போக்கில் இதெல்லாம் அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சிங்களன் மனசாட்சி இல்லாதவன் அப்படிங்கிறது உலக மக்களுக்கு நல்லா தெரியும். அதே மனசாட்சி இல்லாதவன் இந்தியாவை அழிக்கிறதுக்கு உலக நாட்டு தலைவர்களோட பேசி ஒரு முடிவெடுத்து இலங்கை பக்கத்தில் இடத்த ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அப்படி ஒதுக்கி கொடுத்து விட்டால் இந்தியாவின் நிலை தாறுமாறாக மாறும் நிலை உருவாகும். இந்தியாவை அவனும் ஜெயிக்க முடியாது. இருந்துட்டாலும் அழிவு சக்தியில் அவங்க உள்ள நுழைத்தி அழிவை ஏற்படுத்திக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த அழிவுக்கு ஏன் நம்ம இடம் தரணும்? முன்கூட்டியே நம்ம சுதாரித்து செயல்படணும். இப்போ மத்திய அரசு இலங்கை அரசுக்கு உத்தரவிடணும், கடும் உத்தரவிடணும். இன்றைய காலகட்டத்துக்குள், இந்த கால அளவுக்குள் நீங்கள் தமிழ் மக்களை அவர்கள் ஈழத்தில் வாழ்ந்த இடத்தை அவர்களுக்காக கொடுத்து அவர்கள் பகுதியை கண்காணிப்பதிலிருந்து நீங்கள் வெளியேறி சென்று அவர்களை சுதந்திரமாக வாழ்வதற்கு உண்டான சூழலை உருவாக்கி தர வேண்டும். தற்போது நீங்கள் செய்து கொண்டிருப்பது மனித உரிமை மீறலாகும். சிங்கள அரசே, நீங்கள் சரியான முறையில் உங்கள் பகுதியை வைத்துக்கொண்டு உங்கள் சந்ததிகளை காப்பதற்கு உண்டான வேலையை செய்யுங்கள். ஒரு இனத்தை அழித்து விட்டீர்கள், இன்னமும் அந்த இனம் வளர்வதை தடுக்காதீர்கள் என்று மத்திய அரசு உத்தரவிடணும். அதே மாதிரி ராஜபக்சேவுக்கெல்லாம் கடும் விசாரணையை உருவாக்குறதுக்கு இந்திய அரசு உலக நாட்டு தலைவர்கிட்ட பேசிட்டு ஐநா சபையில் முறையிட்டு ஐநா சபை அந்த போர் குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை விரைந்து செய்யணும். அதுக்கு உண்டானது சட்டப்படியான கூற்றுகள் நிறையா இருக்குது. சட்டத்தை மீறி யாரும் எதுவும் செய்ய வேணாம், சட்டப்படி எல்லாத்தையும் வழி நடத்துங்க. அதுக்கு உண்டான சக்தி மத்திய அரசுக்கு இருக்குது, மாநில அரசுக்கு இருக்குது, அனைத்து மாநிலங்களுக்கு இருக்குது. எல்லாமே சட்டப்படி செயல்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. சிங்கள அரசு குற்றவாளிகள் என்பது சர்வதேச மக்கள் உணர்ந்துக்கிட்டாங்க. இதை சர்வதேச நீதிமன்றமும் புரிஞ்சிருக்கு. ஐநா சபையும் இதை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஏன் இது வரைக்கும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கலை? ஒரு சின்ன மக்கள் தொகை கொண்ட இடம், சின்ன மக்கள் அதில் ஏன் நம்ம செஞ்சுக்கிட்டு ஒரு பிரச்சனையாக இருந்ததை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மீண்டும் ஏன் ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொல்லிச்சா நீங்களும் சுயநலவாதி தான், பொதுநலவாதிகள் அல்ல. உலகில் உள்ள அனைத்து ஈழத்தமிழர்களும் தாய் நாட்டிற்கு திரும்புங்கள். உங்களின் வாழ்வாதார நிலைகளை அங்கு மீண்டும் தொடங்குங்கள். சரித்திர புகழை உலகிற்கு நிலைநிறுத்தி காட்ட துணியுங்கள். நீங்கள் குற்றவாளிகள் அல்ல. குற்றவாளிகள் யார் என்றால் அரசியல்வாதிகள் தான் குற்றவாளிகள். இலங்கை அரசும் இலங்கை அரசுக்கு துணை போன இந்திய காங்கிரஸ் அரசும் தான் குற்றவாளிகள். அதாவது இலங்கையில் சிங்கள தலைவர்களை விடுதலை புலிகள் கொலை செய்தார்கள் என்றால் அது சட்டப்படியான நடவடிக்கையை எடுக்காமல் ஏன் நீங்கள் அத்துமீறி சட்டத்தை மீறிய நடவடிக்கையை எடுத்தீர்கள்? இதெல்லாம் தர்மமான செயல் அல்ல. நீங்கள் எல்லாம் நாகரிகமற்றவர்கள், அநாகரிகமானவர்கள். உதவும் பண்பு உங்களுக்குள் இல்லை. தமிழனால் தான் நீங்கள் தன்னிடமிருந்து அந்த மண்ணில் வாழ்ந்தீர்கள். ஆண்டாண்டு காலமாக தமிழ் மக்கள் முன்னோர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டி உங்களை உயர்த்தி உங்களை வாழ வைத்து உங்களுக்கு கண் திறந்து வைத்தார்கள். அவர்களின் சந்ததிகளையே நீங்கள் கொத்து கொத்தாக கொலை செய்துள்ளீர்கள். இதற்கு மூல காரணம் ராஜபக்சே என்ற கொடிய அரக்கனும் அவன் அமைச்சரவையும் தான். இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சோனியா காந்தியை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. சோனியா காந்தி உலக நாடு தலைவர்களோட கூட்டுச்சதி பண்ணி இந்தியாவை கைப்பற்றணும்.
இந்தியாவில் வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்பணும் அப்படின்னு கனவு காங்குறாங்க. ஜீசஸானவங்க இந்த மாதிரி நிலைக்கெல்லாம் துணை போக மாட்டாங்கங்கிற உண்மை தெரியாமல் அவங்க செய்கிறாங்க. அதனால தான் முஸ்லீம் சகோதரர்களை வந்து அவங்களுக்கு ஆதரவாக திரட்டுறாங்க. கிறிஸ்தவரும் முஸ்லீமும் சேர்ந்தோம்னா இந்துக்களை பூரா அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பால் குடிச்சிக்கிட்டு இந்த நிலையை செய்கிறாங்க. இன்றைக்கி வந்து பிரதமர் பேசுனது வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தையும் பேச கிடையாது. அந்நிய நாட்டு சதியோட நம்ம நாட்டுக்குள்ளே ஊடுருவி வந்த முஸ்லீம்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு உணர்வோடு தான் பேசுகிறாரு. அதை வந்து திரித்து பேசுகிறீங்க. இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் திரித்து பேசுகிறாங்க. ஹரே கிருஷ்ணா. அதே போல் பாருங்கள், இன்றைக்கி வந்து மத்திய அரசு வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வழங்கக்கூடிய நிதியை வழங்கலைன்னு சொல்லி அந்தந்த மாநில முதல்வர்கள்லாம் போராட்டம் பண்ணி பெரிய எதிர்ப்புலாம் தெரிவிக்கிறாங்க. அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் யோக்கியர்களா? கிடையாது, அயோக்கியர்கள். 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தால் அதில் 20 கோடி ரூபாயை செலவழித்து விட்டு 80 கோடி ரூபாயை அந்த அமைச்சரவை கூட்டங்கள் பகிர்ந்து தான் இதுவரை வாழ்ந்து வருகிறது. 100 கோடி ரூபாய்க்கு உண்டான நிலையை மக்கள் பணிக்கு அவர்கள் கொடுத்தால் ஏன் மத்திய அரசு பணம் தர மறுக்கிறது? அவர்கள் திருட்டுத்தனம் தெரிகிறது. ஆனால் இவர்கள் போலியான கணக்கு வழக்குகளை காட்டி விடுகிறார்கள். அது சட்டப்படி அதை நிரூபிக்க முடியாத காலகட்டம் எல்லாம் வருகிறது. இதை முறைப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தால் தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மத்திய அரசிடமிருந்து வரும் நிதி தடுக்கப்பட்டு வைத்திருக்கிறது. காரணம், நல்ல அரசியல் தலைவர் அந்த மாநிலங்களுக்கு அமைந்த பின்பு செய்து செழிப்பை அடைய செய்யலாம் என்ற நோக்கத்தோடு தான் இருக்கிறார்கள். தெரிஞ்சுக்கிட்டே யாருங்க முட்டாள்தனம் பண்ணுவாங்க? இந்த 4000 கோடி கொடுத்தாங்க, அந்த 4000 கோடிக்கு வந்து கணக்கு வழக்கு வச்சுருக்காங்களே தவிர அதுக்கு உண்டான பணிகள் நடக்கலை. அப்போ என்ன, இது வந்து பெரிய ஊழல் தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே. திரும்ப திரும்ப பணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப இப்போ நீங்கள் பணம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் நலத்திட்டங்களை என்னத்தை செஞ்சுருக்கீங்க? ஒன்றையுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. 100% வந்து 20% வந்து செலவு பண்ணுறீங்க. அந்த 20%ஐயும் உங்கள் அல்லக்கையை சுரண்டிக்கிட்டு மீதி 10% தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதான் ஆண்டாண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. திராவிட ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில், இது வந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா பக்கமே இதே நிலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து இத்தனை தலைவர்கள் வந்து சீதாராமையா தலைமையில் வந்து எங்களுக்கு நிதியை ஒதுக்குங்கன்னு சொல்லி போராடுறாங்கன்னா என்ன தெரியுங்களா? அவங்க வந்து ஜெயிக்க மாட்டேங்கிற ஒரு உண்மையை உணர்ந்த காரணமும் ஒன்று. அடுத்து வந்து அந்த ஃபண்டு வந்துச்சுன்னா அவைவே அதை பிரித்து வச்சுக்கிட்டு நம்ம வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக்கலாங்கிற ஒரு சுயநலத்தோடு தான் இந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீதி அரசர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நிலைகளை இந்திய அளவில் கண்காணிக்கணும். கண்காணித்து ஒரு வழக்கறிஞரை வச்சு இந்த வகையில் கேஸை இவங்க மேலே போடுங்கன்னு சொல்லி அந்த கேஸை பதிவு செஞ்சு நீங்கள் வழக்கை எடுத்து நடத்தணும். அப்படியே இல்லைன்னா நீங்கள் சுயமாக வந்து தானே முன் வந்து வழக்குகளை எடுத்து நடத்துகிற கண்டிஷனுக்கு இந்தியாவுக்குள்ளே ஒரு 10 வருஷத்துக்கு இந்த பரிபாலனத்தை நீதி அரசர்கள் செஞ்சே ஆகணும். அப்போ தான் வந்து இந்த குற்றவாளிகள் எல்லாத்தையும் தவிடுபடியாக்க முடியும். ஊழல்வாதிகளையும் லஞ்சவாதிகளையும் கொள்கைன்னு ஒன்று சொல்லிட்டு கொள்கையை மறைச்சு வாழ்கிறவங்க எல்லாத்து மேலேயும் அவங்களுக்கு பயம் வரும். அவங்க சமுதாய சுரண்டலை வந்து நிறுத்துவாங்க. இதுக்கு வந்து ஒரு அரசு, மத்திய அரசு இருக்குன்னா மத்திய அரசே எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. இதில் ஜனாதிபதியோட கருத்து வந்து மத்திய அரசுக்கு உத்தரவான ஒரு உதவும் கருத்தாக அமையணும். இந்த மாநிலத்தில் இப்படி சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு அதை என்னன்னு விசாரித்து பார்த்து அது மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி ஜனாதிபதியாகப்பட்டவர் வந்து மத்திய அரசுக்கு உத்தரவிடணும். ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் அப்படியே கண்ணிலேயே பார்த்துக்கிட்டு அப்படியே காதிலேயே கேட்டுக்கிட்டு அப்படியே அந்த சீட்டில் உட்காந்துட்டு 6 வருஷத்து 5 வருஷம் முடிச்சுட்டு போகிற பதவி கிடையாது. மக்களுக்கு பாதுகாப்பு முதல் குடிமகன் என்ற பொறுப்பு. ஒரு முதல் குடிமகன் என்றால் ஒரு குடும்பத்தில் வந்து தந்தை இருக்குன்னா அந்த தந்தை வந்து அந்த குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவை பண்ணி அதுக்கு செய்கிறது தான் வந்து முதல் குடிமகனோட பொறுப்பு. ஒரு குடும்பம் தான். இந்தியாவே இன்னைக்கு நம்ம ஜனாதிபதியோட குடும்பம். அதை வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து புரிஞ்சு ஏற்றுக்கிட்டு மத்திய அரசோட இணக்கமாக செயல்படணும். அதே போல் இந்தியாவில் எங்கெங்கே என்ன குற்றம் நடக்குது அப்படிங்கிறத வந்து உளவுப்படை மூலமாக வந்து தெளிவுபடுத்திக்கிட்டு ஜனாதிபதியானவர் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு உத்தரவு போட்டு அந்த உத்தரவெல்லாம் துரிதமான முறையில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்தியா வந்து எதிர்காலத்தில் கேலி கூத்தா போயிடும். ஒருத்தர் கூட அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சுட்டுக்கிட்டு சாக வேண்டிய நிலைமையில அந்த நாட்டில் வந்துடும். இது வந்து ஆன்மீக பூமி. இது வந்து அவதார புருஷர்கள் தோன்றி நல்ல செய்திகள் இந்த பூமியில் விதைச்சிட்டு போன ஒரு பூமி. அதில் வந்து ஆன்மீகமே என்னன்னு தெரியாதவன்
ஆடி இந்த நாட்டை அழிக்கிறதுக்கு யாரும் துணை போயிட வேண்டாம். இன்னைக்கு மத்திய அரசு எப்பேற்பட்ட முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் அவங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்காரு. இந்த இடையில கத்திக்கிட்டு இருக்கவங்க, போய்கிட்டு இருக்கவங்க, வந்துக்கிட்டு இருக்கவங்களாம் மதிக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. எல்லார் மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. சாமானிய மக்கள் மேலே எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கையை ஏன் அந்தந்த கட்சி, அந்தந்த மாநில தலைவர்கள் மேலே எடுக்க மாட்டேன். இன்னைக்கு தான் மத்திய அரசில் ஒரு ஒரு ஆண்டுகளுக்குள்ளே இந்த முடிவுக்கெல்லாம் வந்திருக்காங்க. அதனால தான் முதலமைச்சர்கள்லாம் மாநிலங்களில் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்படுறாங்கன்னா மத்திய அரசை வளமாக்கிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக கிடையாது. பிஜேபி அரசு அவங்க வளர்த்துக்கணுங்கிற ஒரு நோக்கம் கிடையாது. அவங்க உண்மையாலுமே ஊழல் செஞ்சுருக்காங்க. உண்மையாலுமே நாட்டுக்கு தீங்கு செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, கேஜ்ரிவால்லாம் உலக நாட்டு சதிகாரர்களோட தொடர்பில் இருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி வெளியே வரும். கடவுள் யாரையும் விட்டு வைக்க மாட்டார். சிப்சோபரன் குரூப், அந்த குரூப்பு அது அப்படித்தான். அவங்களும் தீவிரவாதிகளோட கூட்டு சதி வச்சிருக்கிறாங்க. மம்தா பானர்ஜிக்கும் நக்சலைட்டோட கூட்டு சதி இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு தேவையானது அவங்க ஒரு இராணுவம் மாதிரி அவங்க எல்லாத்தையும் வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு ஒரு மறைமுக திரையை போட்டு விட்டுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மத்திய உளவுப்படை இதை பூரா ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கு. அதுக்கு ஒரு காலக்கெடுவை வச்சு தான் செய்யணும். ஒரே வேலையை எல்லா நேரத்துலையும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவில் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இலங்கை பிரச்சனைக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை நீங்கள் எடுப்பீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இலங்கை கச்சத்தீவை சிங்கள இராணுவம் ஒப்படைக்க மறுக்கும் பட்சத்தில் அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்கணும். அவங்க கச்சத்தீவில் போய் மீன் பிடிச்ச தமிழர்கள் எவ்வளோ பேரை கொலை செஞ்சுருக்காங்க கொடூரமாக. அவங்களோட வாழ்வாதார நிலையான படகுகள், வலைகள் எல்லாத்தையும் எப்படி பறிப்புதல் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் முதல் கட்டமாக இந்த மாதிரி வழக்குகளை தொடர்ந்து அடுத்து அவங்க இந்திய காங்கிரஸ் அரசோட சேர்ந்து சதி திட்டம் தீட்டி மக்களை தமிழக மக்களை அங்கே கொத்து கொத்தாக இலங்கையில் கொலை செய்ததற்கு உண்டான நிலைகளுக்கு யார் யார் குற்றவாளி என்பதை நிரூபணப்படுத்தி காட்டணும். பாருங்கள், இப்போ ராஜீவ்காந்தியை கொலை செஞ்சவங்க பூரா ஜெயிலில் தண்டனை கழிச்சாங்களா? சட்டப்படி தண்டனை கழிச்சிட்டு தானே வந்திருக்காங்க. யாரும் சட்டத்தை எதிர்த்துலாம் செயல்படலையில. அவங்க தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதோடு விட்டுட்டு சோனியா காந்தி ஒதுங்கியிருந்தால் அது ஒரு தர்மமான நிலையாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ராஜீவ்காந்தி கொலைக்கு சம்பந்தமே இல்லாத அப்பாவி தமிழர்களை போய் கொண்டு குவிச்சிருக்காங்க. அவங்களோட நிலமெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு இன்னும் அந்த பகுதியில் சிங்கள இராணுவம் காவல், அதாவது பாதுகாப்புங்கிற ஒரு பேரில் அவங்கள அச்சுறுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு தான் வர்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே அப்பாவி தமிழர்களுக்கு நாங்கள் ஆதரவு தர்றோம்னு சொல்லிக்கிட்டு நிறைய அரசியல் தலைவர்கள் நாடகம் ஆடிக்கிட்டு அவங்களுக்கு உண்டான உதவிகளை செய்யாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்நேரம் இலங்கைக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க தலைவங்க பூரா இலங்கை மக்களுக்கு கோடி கோடியாக நிதியை வழங்கி அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தி காட்டியிருக்கணும். இங்கே என்ன தமிழ்நாட்டில் மந்திரிலாம் பிச்சைக்காரனாக இருக்கான். 50,000 கோடி, 1 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடின்னு வச்சுருக்கான். இவங்கெல்லாம் தன்னோட ரத்தம் தமிழ்நாட்டோட எல்லையை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாடு சிங்கள நாடு. அந்த நாட்டு மக்களுக்கு உதவி செய்யாமல் நீங்கள் தற்குறித்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா தமிழக அரசியல் தலைவர்கள் எல்லாருமே? கேவலமாக உங்களுக்குலாம் நீங்களாம் சோறு திங்கிறீங்களா, வேறு எண்ணத்தை திங்கிறீங்க? உங்களுக்குலாம் உண்மையான ரத்தம் ஓடுதா, இல்லை வேறு ஏதாவது விலங்குகளோட ரத்தம் உங்கள் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குதா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இனிமேலும் அது போய் செஞ்சு தொலைங்கடா. இலங்கை மக்களுக்கு தேவையான கட்டமைப்புகளை கொடுங்க, அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுங்க, அவங்களுக்கு தொழில்நிலைகளை சந்தைப்படுத்தி கொடுங்க, அவங்க சந்ததி வாழ்கிறதுக்கு உண்டான நிலையை கொடுங்க. உலகத்தில் இருக்க அனைத்து தமிழரையும் கூப்பிட்டு அவன் சொந்த இடத்துல போய் வாழ வைங்கடா. நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதே குறியாக இருக்கீங்க. நீங்களே பெரிய மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு குற்றவாளியாக இருக்கீங்க. நீங்கள் எப்படி ஒரு உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் உதவி செய்ய போகிறீங்க? நல்ல சாதாரண மனிதன், எனக்கே உணர்வுல இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களாம் செல்வ செழிப்பில் மிதந்துக்கிட்டு இருக்கவங்க. நீங்களாம் நேரம் என்ன செஞ்சுருக்கணும்? சட்டப்படி இந்தியாவுக்குள்ளே அப்படியே சல்லுன்னு ஒவ்வொரு முறையும் போயிட்டு வரலாம். நினச்சா ஹெலிகாப்டர்லையும் போகலாம், கப்பல்லையும் போகலாம், எப்படியும் வரலாம். எவனாவது ஒரு அரசியல் தலைவராக இலங்கைக்குள்ளே போய் இலங்கை மக்களை பார்த்து தமிழ்நாட்டுக்காரன் கேட்டிருக்கீங்களாடா எப்படி இருக்கீங்க, என்ன ஏதுன்னு? நீலாம் தமிழன்னு சொல்லிக்கிறீங்க எல்லாரும்.
முதல்ல தமிழ்ங்கிற 3 எழுத்துக்கு அர்த்தம் தெரியுமாடா உங்களுக்கு? தமிழ்ங்கிற 3 எழுத்துக்கு அர்த்தம் தெரியாமல் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தமிழக மக்களை ஏமாற்றிக்கிட்டு சட்டத்தை ஏமாற்றிக்கிட்டு சமுதாயத்தை வந்து சீர்குலைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். சரியாக திருத்திக்கிங்க. நீங்களாம் லட்ச வயசு வாழ போகிறது கிடையாது. உங்கள் சொச்ச வயசுன்னு எவ்வளோங்கிறது வந்து சுருக்கமாக தெரியும். நீ அடுத்து பாரு, ஜெயலலிதாவோட ஆத்மா 2027க்குள்ளே அந்த குற்றவாளி எல்லாத்தையும் எப்படி கொண்டு வந்து காலில் போட்டு இந்த தமிழ் மண்ணுக்குள்ளே மிதிக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஆகா நம்ம கொலை செஞ்சவங்கெல்லாம் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு நினச்சோம், இன்றைக்கி அவங்கெல்லாம் ஆத்மாவை வந்து பழி வாங்குறாங்கிற உண்மை நிலையெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிற காலகட்டம் விரைவில் இருக்குது. அதெல்லாம் நடக்கும். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறவனும், பொது சிந்தனையில் பொது ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவனும், தர்மத்தை நிலைநாட்டாதவனும் நிம்மதியான வாழ்க்கை வாழவே இயலாது. அவன் சந்ததிகள் வந்து படுகொலியில் தள்ளப்படும். இன்று ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் செய்யும் பாவம் அவன் எதிர்கால சந்ததிகளை தொடர்ந்து குறவலையை பிடித்து நெரிக்கும். இந்த உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க. நம்ம செய்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. டேய், சாதாரண மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம்டா, உங்களை படைத்த கடவுளுக்கு அது தெரியாமல் இருக்காது. நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தில் இந்த ஜென்மத்தில் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த உண்மையெல்லாம் மறந்துட்டு தான் நீங்கள் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த உண்மையை தெரிஞ்சிக்காம தான் நீங்கள் நாட்டை சீரழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் பெரியவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அது கிடையவே கிடையாது. நாளைக்கு தெருவில் அலையிற நாயை கூட உங்களை மதிக்காத சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. திருத்திக்குங்க. உங்களுக்கு திருந்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இது. 2005க்குள்ளே நீங்கள் எல்லாம் உங்களை திருத்திக்கலன்னு வச்சுக்கோங்க. 2006 2007 எல்லாருமே தீவுச்சிறையில் தான் இருக்க வேண்டியது. மேலே எடுக்கிற முடிவு அதில் மாற்றமே கிடையாது. நான் இந்த அளவுக்கு பேசுகிறது செய்கிறது எல்லாமே சட்டப்படி அமைஞ்ச விஷயங்களை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தர்மப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அநீதிகளை எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நியாயத்தை உருவாக்க வேணும்னு தான் உங்கள்கிட்டலாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த உண்மையை நல்லா தெரிஞ்சுக்குங்க. பாரத பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு உண்டான பிரச்சனையை விரைந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும். சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும். ஐநா சபை வந்து தவறின இலங்கையை காப்பாற்றுறதுக்கு தவறின விஷயத்தை அதுக்கே ஏற்கனவே மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அந்த இதிலேருந்து அவங்க சுதாரிச்சுக்கிட்டு மீண்டும் இலங்கையில் உள்ள தமிழக மக்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான நிலைகளை ஐநா சபையும் எடுக்கணும். இதில் வந்து காங்கிரஸ் கட்சியே மகாத்மா காந்தியை காங்கிரஸ் என்ற கட்சியை அழித்து விடுங்கள் என்று சொன்னார், கலைத்து விடுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் இன்னும் அறிவில்லாமல் அந்த கட்சிக்கு அந்த காங்கிரஸ் கட்சியை அழிச்சிட்டு வேறு பேரை வச்சு வாழ்கிறதுக்கு உண்டான சக்தியே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் முட்டாள்கள். அவங்கள நம்பிலாம் நம்ம இந்திய மக்கள் துணை போனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நாட்டை வந்து அந்நிய நாட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ வந்து கிறிஸ்துவும் முஸ்லீமும் சேர்ந்து முதல்ல இந்துவை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம 2 பேரும் தான் இருப்போம். அடுத்து நம்மளுக்குள்ளே சண்டை போட்டு நம்மளை யார் பெரியவன் சிறியவன் பார்த்துட்டு உலகத்தையே ஆளலாங்கிற ஒரு பேராசையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து முட்டாளில் முட்டாள்தனம். கடவுள் எதுக்காக இந்த பாரத பூமியை படைச்சாரு அப்படிங்கிற நோக்கம் தெரியல. பாரத பூமியில் மனிதர்களை ஏன் படைச்சாரு அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியலை. அவங்க எல்லாமே பெரிய நாங்கள் தான் கடவுளுக்கு நிகரான ஒரு கடவுளே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மமதையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யாரையுமே குற்றவாளிகளை தேசத்துக்குள்ளே மன்னிக்கவே கூடாது. மன்னிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவன் திருந்தவனாக இருந்தால் மன்னிக்கலாம். திருந்தாதவனாக இருந்தால் அவங்களுக்கு தீவுச்சிறை தான். ஹரே கிருஷ்ணா. ஆயுஷ்மான் பவ, கீர்த்திமான் பவ, ஜெய் பவ.